என்ன செல்லத்துறை, பங்காளிகள் ஏலத்துக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க. முருகா ஐயா கூப்பிட்டீங்களா? அட உன்னை இல்லையடா, எங்க அப்பா பழனியாடி கூப்பிட்டேன். இதை எடுத்துக்க. ஆமா, ஏலத்துக்கு எல்லாம் பயில வந்துட்டாங்க ஐயா. தாசில்தார் முருகன் வந்துட்டாருங்க. கலெக்டர் முருகன் வந்துட்டாங்க ஐயா. முருகா முருகா இந்தா முருகா. முருகா வணக்கங்க ஐயா. முரு கலெக்டர் ஐயா, சின்ன பொண்ணு வந்துட்டாருல, ஏலத்தை ஆரம்பிங்க. அது எப்படிடா மாயி? போட்டிக்கு ஆள் இல்லாம வேட்டியை மடிச்சு கட்டுறது மறுவாதியா? தொர்ராசு வரட்டும், அப்புறம் மணி ஆட்டுறவன் ஆட்டிட்டு விபூதி கொடுக்குறவெல்லாம் கொடுக்கட்டும். ஏன் கலெக்டர் முருகா, தனிப்பட்ட மனுஷனுக்காக ஏலத்தை விடாம இழுத்தடிக்கலாம்னு கவர்மெண்ட்ல புதுசா ரூல்ஸ் கீல்ஸ் போட்டுருக்காங்களா? ஏங்க நம்ம துராஜையா பேர் கேட்டோன்னே ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரே, யாருங்க இவரு? இவரு வில்லன். தடுமங்கிடமா பிடிச்ச போகுது குட்டி. அது சரி, யார் மூஞ்சி எப்படி பாசியால கோத்துக்கிட்டு இருக்க? தரராசு முகத்தை. தரராசு தரராசு காமாட்சி. பல்லுகளெல்லாம் கழிச்சு விடுவேன். ஆமா, ஐயோ ஆரம்பமாயிருச்சா? என்ன பாரு, இந்த கூந்தல் இப்படி கூட நான் சாம்பிராணி போக முடியும். ஏன் இப்படி பொம்பளை மாதிரி இதெல்லாம் செய்யற? அது சரி ராசு, வருஷா வருஷம் ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி செய்யறதுக்கு பொங்க பானையில தங்க காசை போட்டு அவங்க கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைக்கிற. ஓ மக வைக்க போற பொங்க பானையில எப்ப தங்க காசை போட்டு இவ கல்யாணத்தை நடத்த போற? என்ன அத்தா பேசுறனே? இந்த உலகமே வச்சிர அளவுக்கு உன் பேத்தி கல்யாணத்தை கோலாகலமா நடத்திட மாட்டா? ஒட்டத்து யானையில் என் மகள் பவனி வர 10,000 பெண்கள் அரசு எடுக்க. போதும், உன் மக பேச்சு எடுத்தாலே உனக்கு தலைகாலம் புரியாதே. சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட வாங்க. ஏன் தராசு, நான் ஒண்ணு கேக்குட்டுமா? கல்யாணம் ஆயிட்டா எல்லாரும் அப்பாவை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஆமா போயிடுவாங்க. அப்போ உன்னை விட்டு நானும் போயிடுவேனா? உன்னையும் என்னையும் பிரிக்கிற கல்யாணம் வேண்டாம் தராசு. இருக்கடா, நீ சங்கடப்படுற. மத்த அப்புறம் மாதிரி என்ன நினைச்சிட்டியா? பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக்கி, இதே மாதிரி திருவிழா அன்னைக்கு உன் கையால பொன்னாடில அரிசியை போட வச்சு, உன் புருஷன் கையால தங்க காசை போட வச்சு, உன் குழந்தையை தூக்கி என் தோல் மேல வச்சுக்கிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஊரையே கலக்கிற மாட்டான். எது எப்படியோ என் தொராசி எப்பவும் என் கூடயே இருக்கணும். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னை உன்னை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுடா. யார் அந்த ஆஞ்சநேயர்? நீ எல்லாம் ஒண்ணுதான், ஜாட கரெக்டா இருக்குது, அதெல்லாம் சொன்னேன். ஐயா வரலீங்களா? தம்பி துராஜ் வர்றாருங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம், உட்காரு வாங்க. அக்காவும் தம்பி பார்த்து எவ்வளவு நாளாச்சுல்ல? 1000 தான் பகையா இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா? அக்காட்ட ஒரு வார்த்தை பேசுங்களேன். என்ன நீ சும்மா அக்கா நோக்கான்னு துராசை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை? துராசை பாத்துக்க வேண்டியதானே? அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆவாதுன்னு தெரியும்ல, அப்ப ஏன் சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பாக்க பாதிய பாரு. ஆமா, அந்த புது பொண்ணு ஏதோ இங்கிலீஷ்ல வாய்க்கணும்னு சொன்னியே, என்னது? கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். அதே இது வாய்ச்சி வந்துடுறேன் கூட. சந்தனம் எடுத்துக்கமா. ஹாய். முறை பையனா சேர்ந்தாப்புல சந்தனம் எடுத்துட்டீங்களே, சீக்கிரமே கல்யாணம் தான். இடுப்புல கிள்ளது நீ தானா? பொறுக்கிறார்கள். தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறா சார், நல்லா சாப்பிடணும்ல, அப்பதான் குண்டாகல. ஆமா தரசு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன். நீ மட்டும் இவ்வளவு ஒசரமா இருக்கியே, நான் ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கேன்? அது ஒண்ணு இல்ல கண்ணு, உங்க அம்மா கொஞ்சம் குள்ளம். இங்க பாரு இந்த கொடுமை. அப்பா போதுப்பா, நீ உன் பொண்ணுக்கு ஊட்டி விட்டது. எந்திரடி எந்திரடி. வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஊட்டி ஊட்டி வளர்க்குறியே. நாளைக்கு கல்யாணம் இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டானா அப்பா என்ன பண்ணுவேன்? ஏன் துர்ராசியும் கூட்டிட்டு போவேன். அப்படி சொல்றேன் என் கண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு. அத்தா நீ சாப்பிட்டது போதும், என் பிள்ளைய சாப்பிட விடுது. சாப்பிடுற பிள்ளை ஏன் அத்தா சொல்ல? அவன் ஏற்கனவே சாப்பிட்டாப்பா. எந்திரடி. இருக்கட்டும் கிழவி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். உன் பிள்ளைக்கு நீயே கொட்டு. கொட்டுன்னு கொட்டிட்டு போற பாத்தியா? அம்புட்டு இலக்காரம் எல்லாம் நீ குடுக்கற இடம். அத்தா என்ன தரு? என்ன
நீ உன் பிள்ளைக்கு ஊட்டி விட்ட, நான் என் பிள்ளைக்கு ஊட்டுறேன். ஏன்பா கல்யாணத்துக்கு உங்க அக்கா துளசி வந்திருந்துச்சாமே, நீ பாத்தியா? நல்லா இருக்காளப்பா? பார்த்து எம்பிட்டோ நாளாச்சு. உன் மகன் என் அக்காவா வரல, அந்த வெறுமாண்டி பொண்டாட்டியத்த வந்து நான் கை கழுவிட்டேன். நீ கழுவல? அத்தா, இந்த கசாயத்தை குடி, சளிலாம் கப்புன்னு இறங்கிரும். இந்த பாராத்தா, ஓ மகளை நினைச்சிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத. இது 18 வருஷத்து பகை, இப்ப தீராது. இத நினைச்சீன்னா உனக்கு நெஞ்சு வலி, முட்டு வலி, எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்புன்னு அடிச்சிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னடா இது கெட்ட நாத்த அடிக்குது? முள்ளமண்டி தள்ளி உட்கார்றா, அவன் மேல நாத்த அடிக்குது. சும்மா இருங்க, இது சீம கசாயா. சீம கசாயமா? ஆமாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியம் நல்லவ இல்ல. நம்மளுக்கு நாட்டு கசாயமும் அவ புருஷனுக்கு சீம கசாயமும் வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊத்திட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளாடா நீ. முள்ளமண்டி சீம கசாயமா? எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா. அடிச்சிருங்க. ஸ்டாப். கேஸ். மம், என்ன ஏப்பத்தை ரேப் ஸ்டைல் விடுற? ராப்பா? அதனடா ராப்பு. ஏ கடலை பாரு, கடலை பாரு, கடல் மேல கப்பல் பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். ஏ கப்பல் மேல பொண்ண பாரு, பொண்ணு தலையில பூவை பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். பூவுக்குள்ள தேனை பாரு, தேனுக்குள்ள ஈய பாரு, ரேப் ரேப் ரேப். டிங்கிள் டிங்கிள் லிட்டி சார், அவை வந்து வண்டவன். நிறுத்துங்கடா. என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிவிட்டு பாட்டுங்கிறீங்க? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட், இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் லேட்டஸ்ட் ரேப் சாங். ராப்பா? டேய், எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடணும். தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது. பாடுனா யாருக்கும் புரியப்படாது. அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா? பாடுறேன்டா. டேய், பாடுறேன்னா இல்லையான்னு பாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு கிளவி திருட்டு மொழி முழிக்குது பத்தியா? தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் செல்லம்? எப்பவும் போல தண்டனை கல்ல ஏத்திர வேண்டிட்டான். அடி செருப்பால. என்னையா தண்டனை கல்ல போய் நிக்க சொல்ற? ஆத்தா பாவம் செல்லம், வயசான காலத்துல வெயில் நிக்க வைக்க கூடாது. சும்மா சொல்றாச்சு. அந்த கிளவி நம்மளே ஆட்டத்துல சேர்த்துக்கல, அதுக்குதான். அப்படிங்கிறியா? இருவார், என் மக பேச்சுக்கு மறு பேச்சா கிடையாது. 2 பேரும் போய் தண்டனை கல்ல நில்லுங்க. டேய் துரை, இந்த தூக்கத்துல ஒண்ணுக்கு போற பேச்ச கேட்டா என்ன கல்லு மேல நிக்க சொல்ற? டேய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னையே கல்லு மேல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறா, அப்ப தெரியும்டா உனக்கு. நீ எதுக்குடா இங்க வந்தா? எந்திரிச்சு போடா. என்னது? என்ன நீயே வர சொல்லிட்டு வெளியே போக சொல்றியா? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்ல துரைச்சு கூப்பிடுவேன். கூப்பிடு, அவர்கிட்டே நியாயத்தை கேட்போம். நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டுமா? துரைஸ், மிஸ்டர் துரைஸ். கலா கலா சொல்லும் எங்கெல்லாம் உங்க அப்பா கூப்பிடுறாரு. மாமா. கலா கலா, என்னடா பயந்துட்டியா? ஏதோ சத்தம் காட்ட மாதிரி இருந்தது. அது வந்து என்னது? கால் வலிக்கிறது துரைசு. ஐயோ, காலை கூட அப்பா புடிச்சு விடுறேன். இவன் கால போய் துரைசு பிடிக்கிறேன். சரி போதும் போதும், நீ போய் தூங்கு. சரி சரி, நான் புடிச்சு விடுறேன். சரி, போய் படுத்துக்கிறேன். பாத்தியா, உங்க அப்பாவே என் காலை பிடிக்க வச்சுட்டேன். எப்படி? ஆமாண்டி, ஏண்டி காட்டி கொடுக்கல? நான் உன்னை காட்டி கொடுத்திருந்தா என் துரைசு உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கோம். எனக்கு என் துரைசு தான் முக்கியம். முதல்ல நீ இந்த இடத்துக்கு கால் பண்ண. வெட்டுறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? இந்தா, நாளைக்கு இந்த தாவணியை கட்டிக்கிட்டு சோளக்காட்டு பக்கம் வரடி என் கண்ணு. 10 மணிக்கு வர. 10 மணி. செல்லக்கிளே, அம்மா செல்லக்கிளே, என்னடா இது? 2 மணி நேரம் ஆச்சு உள்ள போய் என்ன பண்ணானே? செல்லக்கிளே, வெளியில வாமா. உன் பொண்ணு உள்ள போய் 2 மணி நேரம் ஆகுதுப்பா, பேசவும் மாட்டேங்கிறா. என்ன பண்றானே தெரியல. கதவை திறசலா. புடவை கட்டி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு.
எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ செல்லக்கிளி வெக்கப்படுதாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டுச்சாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டுருச்சு. இந்த விஷயத்தை நான் ஊர் புற சொல்ல போறேன். வெக்கம்னா என்னங்க? மக்கா வெக்கம்னா அச்சம், மடம், நாணம், பருப்பு இதெல்லாம் கலந்து வர்றதுக்கு பேர் தாண்டா வெக்கம். முள்ள பண்ணி தலையா பருப்பா? செல்லக்கிளி வெக்கப்பட்டப்பா. பொடி வாங்கி போட்டுக்கலாம். செல்லக்கிளி வெக்கப்பட்டாரா? நல்லா வீடு வாங்கி கொடுக்கலாம். செல்லக்கிளி வெக்கப்பட்டா வாங்க. செல்லக்கிளி வெக்கப்பட்டாரா? என் செல்லக்கிளி வெக்கப்பட்டாளையா? வெக்கப்பட்டாரா? இந்த மாட்டை கண்ணே நீயே வச்சுக்கப்பா. எதுக்கு அது? ஆட பொண்ணு வெக்கப்பட்டாளப்பா. செல்லக்கிளி வெக்கப்பட்டாரா? பருப்பு வாங்கி தின்னுங்க. செல்லக்கிளி வெக்கப்பட்டாரா? ஆத்தா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்காத்தா. நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே காட்டுதில்ல. நீ ஏதாச்சும் கேள் நான் தரேன். நான் என்னப்பா உங்ககிட்ட கேட்க போறேன்? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். சும்மா நான் எல்லாத்தையும் கொடுத்துல. நீ ஏதாச்சும் கேள் நான் தரணும். சரி, நேரம் வரும்போது நானே கேக்குறேன். ஆனா ரொம்ப பிடிவாது. சரிப்பட்டு ராமசாமி நீ கேள் நான் தரேன். ஆடாடாடாடாடா, பொண்ணு வெக்கப்பட்டதுக்கே இந்த குதி குதிக்கிறான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சின்னா இந்த ஊரையே 2 பண்ணிடுவான் போல இருக்கு. என்னத்தா? என்னையா? உன் பேத்தி கடலை வளர்த்துறத பார்த்து ரசிக்கிறியா? ஆமா. ஏய்யா, நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்டு ரொம்ப நாளாகுதுப்பா. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னைக்கு பந்தக்கால் நட போற? சுத்துப்பட்டு ஜமீன்ல இருந்தெல்லாம் தரகர் மூலமா மாப்பிள்ளைங்க போட்டெல்லாம் வந்திருக்கு. அது பச்சை மண்ணாத்தா. அதுக்கு போய் கல்யாணங்க. பச்சை மண்ணுலதான் விதை போடணும். எந்த ஊரு? சும்மா பயப்படாம சொல்லு. ஏம்மா, இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, குத்துக்கல்லாட்ட பேசாம நின்னுகிட்டே இருந்தா எப்படி? நீ யாருன்னு சொல்லுமா. துர்ராசு, இதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். சித்தப்பு ஏதோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் எதுவும் பேச மாட்டேங்குது. ஒரு 2 நாள் நம்ம ஊர்லயே தங்க வச்சு யாரு என்னதுன்னு விசாரிப்போம். யாராவது தேடி வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம். சரி, தங்க சொல்லிட்டு எங்க தங்க வைப்ப? அது வயசு பொண்ணா வேற இருக்கு. ஐயா, யாருப்பா? வெளியூர்கார பொண்ணு. விவகாரம் எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. வேற எங்கேயாவது தங்குறத விட உங்க வீட்லயே தங்கினா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால நீங்களே பார்த்து அவ அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டு தெரிஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க. துர்ராசு, பாக்க பாவமா இருக்கு. இங்கே இருக்கட்டும். ஆமாப்பா, இங்கே இருக்கட்டுப்பா. சரி. புதுசா வீட்டுல சுப்பரபார சத்தம் கேக்குது. சாம்பிராணி போக வாசம் வேற அடிக்குது. என்னன்னு போய் பாப்போம். விடிஞ்சரு செல்லத்தோட முகத்துல தான் கண்ணு முழிப்பேன். இது அவளுக்கு தெரியும். வசதியா இருக்கிட்ட கீழே இருக்கிற ரூம்ல போடுனா மாடியில போய் படுத்துக்கிறேன். இதெல்லாம் குறும்பு தானே அவளுக்கு. என்ன கிட்ட வாசம் அடிக்குது? என்ன சொல்ல நீ? நீ எங்க? இல்ல, சாம்பிராணி போக. ஐயோ, வழக்கமா நான் என் பொண்ணு முகத்துல தான் முழிப்பேன். இன்னைக்கு உன் முகத்துல முடிச்சிட்டேன். என்ன நடக்க போதோ? ஐயா, நம்ம செவல பசங்க ரெட்டை கண்ணு குடி போட்டுருக்கா. அப்படியா? என்னடா இது? சாக கலந்து ரெட்டை கண்ணு குடி போட்டுருச்சா? பரவாயில்லையே, ராசியான பொண்ணா தான் இருப்ப போல இருக்கு. அப்பா, எனக்கு ஒரு தொல்லை விட்டது. அம்மா தாயே, தினமும் காலங்காத்தால துர்ராசு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி புகை போட்டு துர்ராசு முகத்துல மொழி நல்லதே நடக்கும். நானும் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். பாத்து நெருப்பு, பாத்து நெருப்பு, பாத்து நெருப்பு. துரை, பயிர் குரம் போட சொன்னா அவன் வயிறு குரம் போடுவான். வா போய் பாப்போம். என்ன சித்தப்பு இது அதிசயமா இருக்கு? செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல செம்பருத்தி பூ முளைச்சிருக்கு. புள்ளி கோலத்துக்கு நடுவுல பிள்ளையார் முளைச்சிருக்காரு. இந்த பிள்ளையாரு ஸ்பூன்ல பால் குடிச்சிருந்தாலும் குடிச்சிருப்பாரு. இந்த அதிசயத்தை பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருவோம். சித்தப்பு, செருப்பு அங்க இருக்கு. ஆமா, இங்க கழட்டி விட்டு செருப்பு அங்க எப்படி போச்சு? ஏதோ நாய் கவிட்டு போய் போட்டுச்சு போட்டிருக்கு. செருப்பு சுத்தியும் கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. யாரு போட்டிருப்பாங்க? ஆத்தா போட்டிருப்பாங்களா? உங்க ஆத்தாவுக்கு அவ்வளவு நேட்டிவிட்டி தெரிஞ்சிட போகுது. வேற யார் போட்டிருப்பாங்க? செல்ல கிளிக்கிறது போட்டிருக்குமா? என்னங்க, கிழக்கு மூலையில சூரிய வெளிச்சம் பட்டா வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் தான் செருப்ப வடக்கு மூலைக்கு மாத்தினேன். துரை, ஜோசிகாரம் பொண்ணு போல் இருக்கு. சாஸ்திரம் பேசுறா. நம்ம கைய புடிச்சு ரேக பாக்குறதுக்குள்ள கழட்டிக்கலாம். வா கொஞ்சம் இருங்க. ஆனா எதுக்கு சொம்பு?
நாங்க அதெல்லாம் காலையிலேயே போயிட்டு வந்துட்டுமே. அது இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில போற ஆம்பளைங்க வெறும் வயித்தோட போக கூடாது. இந்த நீச்சு தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஓ டச்சிங்கா? நோண்டிங்களா? 1/2 1/1 சாத்து. வயிற்று குளிர வச்சிடுமா? பின்ன ஒரு சொம்ப ஒட்டுக்கா குடிச்சா குளிராது? வயத்தை மட்டுமா குளிர வச்சிருக்கா? இன்னைக்கு இந்த வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கியிருக்கா. ஏன் தாய் இவ்வளவெல்லாம் பண்ற? நீ யாரு, எந்த ஊரு, எதுக்காக ஆத்துல வந்த? பஸ் காசு இல்லாம ஆத்துல வந்தா. ஏன் காசு இருந்துச்சா? நான் தப்பா கேட்டும் போல இருக்குப்பா. 8 நாள் கூட இல்லாத கோடீஸ்வரி போல இருக்கு. இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன்.